அடக்க முடியாத சித்தத்தை அடக்க வேண்டியிருக்கு. மனசு அடங்க மாட்டேங்கிறது. வைராக்கியத்தை சம்பாதிச்சுப்போம், சன்னியாசம் வாங்கிப்போம்னா 2 மணி நேரம் பஜனை கதைக்கு வர முடியும். நாம் எதுக்குமே ஃபிட் இல்லைன்னு நாம் புரிஞ்சுக்கணும். நாம் நினச்சிட்டு இருக்கோம் அகம்பாவத்தினால நாம் தான் டாப்னு. அந்த கடின சாதனங்கள்னால என்ன கிடைக்குமோ அது சுலபமாக கிடைக்கும். உம்முடைய சரணாரவிந்தத்தை ஆசிரியிச்சு இருக்கிற என்ன போய் திருப்பி சம்சார சாகரத்தில் போய் விழச் சொல்கிறேன். யோக மார்க்கமோ எப்படி இருக்குன்னா, யோக சித்தவருத்தி நிரோதான்னு அடக்க முடியாத சித்தத்தை அடக்க வேண்டியிருக்கு. மனசு அடங்க மாட்டேங்கிறது. நமக்கு வைராக்கியத்தை சம்பாதிச்சுப்போம், சன்னியாசம் வாங்கிப்போம்னா 2 மணி நேரம் பஜனை கதைக்கு வர முடியல. திருக்கோடியில் பஜனை நடக்கிறது வரையலான்னா என் கதையே பெரிய கதையாக இருக்குது, என் பஜனையே பெரிய பஜனையாக இருக்குது. 2 மணி நேரம் வீட்டை விட்டு வெளியில் போக முடியல. நம்ம வைராக்கியம் அப்படி இருக்குது. நாம் எப்படி சன்னியாசம் வாங்கிக்கிறது, எப்போ பிரம்ம விசாரம், வீட்டை எப்படி அடியோடு எப்படி மறக்கிறது முடியுமோ? நம்ம என்ன சன்னியாசிகளா? குடும்பத்தில் இருக்கிறவா தானே, இல்லறத்தில் இருக்கிறவர்கள். நமக்கு அபிமானம் வைக்கிறது தோஷம்னு ரிஷிகள் சொல்லலை. விவேகத்தினால வேணால் சில இடங்கள்லாம் பேசுகிறாள். இதுவரை குழந்தைகள்கிட்ட பிரியமாக இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னா? சம்சாரத்திட்ட பிரியமாக இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னா? உலகத்தில் எல்லார்ட்டையுமே பிரியமாக இருக்கணும்னு சொல்லும்பொழுது சம்சாரம் நீங்களாவா, புள்ள நீங்களா? அதனால குடும்பத்தில் தான் இருக்கணும், எல்லாத்தையும் அபிமானத்தோடு இருக்கணும், பிரியமாக இருக்கணும். இப்படியே பழகின நமக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மொட்டை அடிச்சுட்டு காட்டாயத்தை கட்டிட்டு தண்டை எடுத்துருதுன்னு போனால் முடியுமோ? ஒரு காலம் ஒரு வீம்பில் போய் மரத்தடியில் உட்காண்டாலும் ஆற்று கவலை பெருங்கவலையாக இருக்கும். கண்ணை மூடினா மாமி தான் வந்து நிற்பா, மாமியும் குழந்தைகளும் தான் வந்து நிற்பா. ஏன் அப்படின்னு? அது வைராக்கிய சித்தி இல்லை. இந்த நிலையில் இருக்குது நம்ம மனசு. நமக்கு சன்னியாசம் ஒத்துக்குமோ? சன்னியாசிகளெல்லாம் பார்த்தா சாஷ்டாங்கமாக 100 நமஸ்காரம். எங்கள் தாத்தா சொல்லுவார், அவருக்கு தபஸ் இருக்கோ இல்லையோ அதை பற்றியே விசாரம் இல்லை. இந்த மனுஷன் வீட்டை விட்டுட்டு வந்தானே அதுக்கே 100 நமஸ்காரம். வீட்டை விட்டு வந்தானே நம்மளால முடியுமா? காஷாயத்தை கிட்டின்னு வந்தானே, சர்வதா விட்டுட்டு வந்துட்டானே. நாம் எதுக்குமே ஃபிட் இல்லைன்னு நாம் புரிஞ்சுக்கணும். நாம் நினச்சிட்டு இருக்கோம் அகம்பாவத்தினால நாம் தான் டாப்னு. சாஸ்திரங்கள் சொல்கிறது நீ எதுக்குமே ஃபிட் இல்லடாங்க. எந்த தர்மமும் ஒன்றால் ஒழுங்காக பண்ண முடியாது. இப்படி இருக்கும் லோக பரிஸ்திதி. இப்படி இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணணும் தெரியுமோ? இந்த ஜனங்கள் ஏதோ பண்ணுறாளே தவிர இப்படி மாட்டிலோட்டமே பண்ண வேண்டியிருக்கே, மாட்டிலோட்டமே பண்ண வேண்டியிருக்கேன்னே பண்ணுறேன். அவளுக்கு ஒரு சுலபமான வழியை சொல்ல. அதெல்லாம் பண்ணினா, யாகம் பண்ணினா, தபஸ் பண்ணினா, தியானம் பண்ணினா, பூஜை பண்ணினா என்ன கிடைக்குமோ அது சுலபமாக கிடைக்கும். அதை பண்ணி தான் அடையணுங்கிற அவசியம் இல்லை. எதாப்னோதி ததாப்னோதி. அந்த கடின சாதனங்கள்னால என்ன கிடைக்குமோ அது சுலபமாக கிடைக்கும். என்ன பண்ணினா கிடைக்கும்னா, கலவு சங்கீர்த்திய கேசவம், பகவன் நாமன் சொன்னாலே கிடைச்சுடுங்கிற இந்த எளிமை இருக்க, இந்த சௌலபியம், பக்தியினுடைய சௌலபியம், நாமத்தினுடைய சௌலபியம், இதை நீ பிரச்சாரம் எப்போ தேவையோ அப்போதானே பண்ணணும். நீ போய் பூலோகத்தில் அவதாரம் பண்ணி பக்தி பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்ல, உம்முடைய சரணாரவிந்தத்தை ஆசிரியிச்சு இருக்கிற என்ன போய் திருப்பி சம்சார சாகரத்தில் போய் விழச் சொல்கிறேன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.